இயேசுவின் நாமத்தில் சந்திப்பதற்கு கத்தர் கொடுத்த கிருபைக்காக கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நம்முடைய குடும்பத்தில் கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். நம்முடைய நினைவு மேலானதாய் இல்லை, ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய நினைவு நமக்கு மேலாக இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதற்காக ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த நேரத்திலும் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். குடும்பங்களிலே இந்த நாட்களில் சமாதானம் குறைந்து காணப்படுகிறது. நிறைய குடும்பங்களில் சமாதானமே இல்லை. சமாதானத்துக்காக காத்திருக்கிற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். சமாதானம் இல்லாமல் கலங்கி திகைக்கிற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நம்முடைய சமாதானத்தால் எங்களை நிரப்புங்கப்பான்னு கேட்க போகிறோம். ஆமேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுல ஒரு வார்த்தை பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நிறைய நேரங்கள்ல நம்முடைய இருதயம் கலங்குகிறது, பயப்படுகிறது. பலவிதமான போராட்டங்களின் நிமித்தம் நம்முடைய இருதயம் கலங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தம் சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் நம்ம ஆண்டவர், நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விதங்களிலெல்லாம் எந்தெந்த காரியங்களினால நம்முடைய இருதயம் கலங்குகிறது, பயப்படுகிறது, சமாதானம் எடுபட்டு போய்விடுகிறதோ அந்தந்த காரியங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் வேதத்தை திருப்பி 1 சாமுவேல் 17-11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 17-11. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஆமேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு, எந்த பெலிஸ்தன்? கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு சில மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு கலக்கம் வந்து விடுகிறது, ஒரு பயம் வந்து விடுகிறது இல்லையா? ரொம்ப வேதனையோடு கூட நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நீங்க எந்த மனிதனுடைய வார்த்தையினால, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வார்த்தையினால் இருக்கலாம், அல்லது சத்துருக்களின் வார்த்தையினால இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரியின் வார்த்தையினால இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவனுடைய அல்லது மனைவியுடைய வார்த்தையினால இருக்கலாம். உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக வரும் பொழுது அவர்கள் பேசுகிற வார்த்தை நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணி இருக்கிற சமாதானத்தையும் வெளியே எடுத்து போட்டு விடலாம். ஆனால் நம் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் பயந்து கலங்கினாலும் ஒரு தாவீது கலங்கலையே, ஒரு தாவீது கலங்கவே இல்லையே. அவர் என்ன செய்தார் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை பிடித்து ஜெபித்த பொழுது, கர்த்தருடைய நாமத்தினாலே யுத்தம் பண்ணின பொழுது அந்த பெலிஸ்தன் இல்லாமல் போய்விட்டான். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இருதயம் யாருடைய வார்த்தையினால உங்க இருதயம் கலங்குதோ, எந்த காரியத்தினால உங்களுடைய இருதயம் பயப்படுதோ, அந்த மனிதனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் இல்லையா? அது சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற நாமம், சத்ருவின் வார்த்தைகளை, அவனுடைய திட்டங்களை அழிக்கிற நாமம். ஸோ இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு வேதனையோடு இருந்தாலும், பயந்து கலங்கி கொண்டிருந்தாலும்,
இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்முடைய நாமத்தினாலே நான் வருகிறேன், இந்த கலக்கம் போகட்டும், நீங்க எனக்கு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த கலக்கம் அப்படியே மாறி போய்விடும். எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் பயத்தையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணி ஆண்டவரை சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத மனுஷிக வார்த்தைகளை அப்பா நாங்கள் அதம் பண்ணி போடுகிறோம் அப்பா. எந்தெந்த மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினார்களோ, எந்தெந்த மனிதர்கள் வார்த்தையினால உம்முடைய பிள்ளைகள் கலங்கி தவித்தார்களோ, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் வேதனையோடு இப்போ உம்முடைய சமூகத்திலே காத்துக்கொண்டு ஆமாண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ, அவர்களுக்காக உம்முடைய நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே மனிதருடைய வார்த்தைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவி நம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு ஒன்றுமில்லாமல் போவானாக. இயேசுவின் நாமத்தினாலே நிந்தனைகள் புரட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. எந்தெந்த இடத்துல கலங்கி தவித்தார்களோ அந்தந்த வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அதே மனிதர்கள் நம்முடைய பிள்ளைகள் பட்சமாய் வருவார்களாக, பட்சமாய் பேசுவார்களாக. பயத்தை எடுத்து போட்டு, கலக்கத்தை எடுத்து போட்டு நம்முடைய சமாதானத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தாறு தெரிந்திட்டது கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தாக தெரிந்திட்டது இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குமே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்தது இயேசுவின் நாமம். நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்தது இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மனிதருடைய வார்த்தைகளை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய நாமம் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எப்பொழுது? அவர்கள் மிகவும் பயந்தார்கள். எந்த சூழ்நிலையில் அவர்கள் பயந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நல்ல சமாதானத்தோடு அந்த எகிப்தை விட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அவர்கள் வெளியே வர்றாங்க. வெளியே வந்து முன்னேறி சென்று கொண்டு இருக்கும் பொழுது நீங்க பார்க்கும் பொழுது முன்னாக செங்கடல் இருக்கிறது, ஒரு வழியே இல்லை. பின்பக்கம் பிசாசின் சேனை தொடர்ந்து வருகிற அந்த நேரத்தில் அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம்,
ஒரு பயம் வந்ததினால அந்த சமாதானம் அவ்வளோ நேரம் சந்தோஷமாய் இருந்தது, அவங்களுக்கு எங்க போச்சுனே தெரியல. பயமும் கலக்கமும் வந்து விட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கோம், அப்போதான் விடுதலை கிடைச்சிருக்கோம், அப்போதான் கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இருப்போம். ஆனா அதுக்குள்ள ஒரு பலவிதமான பிரச்சனைகள், முன்னோக்கி செல்ல முடியாத ஒரு காரியம், பாதையே இல்லை, வழியே இல்லை அப்படி நினைக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நமக்கு கூட பயம் வந்து விடுகிறது இல்லையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட முன்னேற முடியல, பின்பக்கமும் போக முடியல, எல்லா பக்கமும் நெருக்கம், மனிதர்களால ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வழியே இல்லையே, தப்பி செல்ல வழியே இல்லையே என்று வேதனையோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார், சமாதானத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் நின்று பயந்தார்கள். அதே வேளையில கொஞ்ச நேரத்துக்குள்ள செங்கடலுக்கு அந்த பக்கம் வந்து ஆண்டவரை சந்தோஷமாய் கம்பீரமாய் துதித்து பாடினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு வழி இல்லையே, பாதை திறக்கப்படலையே என்று வேதனையோடு கூட நீங்க இருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார், உங்களோடு கூட அவர் பேசுகிற ஒரு தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழியை திறக்கிற தேவன். ஒரு வழி திறக்கப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். இப்ப நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எந்தெந்த காரியங்கள்ல வழி திறக்கப்படலை, எந்தெந்த காரியங்கள்ல முன்னேறி செல்ல முடியல, எந்தெந்த காரியங்களினால சத்துருக்களினால வேதனைப்படுறீங்களோ அதை சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? தகப்பனே, யார் யாரெல்லாம் வேதனையோடு எனக்கு ஒரு வழி இல்லையப்பா, ஆண்டவரை பின்னாகவும் போக முடியல, சத்துருக்கள் பின் ஆண்டவரை தொடர்ந்து வருகிறார்கள், முன்பாகவும் போக முடியல, வழியே இல்லை, எப்படி தப்பிப்பது தெரியாத சூழ்நிலையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வழி காட்டுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, ஒரு பாதை திறக்கப்படட்டும். அன்றைக்கு செங்கடலை 2ஆக பிளந்த தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு வழியை திறப்பீராக, வழியை திறப்பீராக, ஒரு அற்புதம் நடப்பதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதை காட்டுவீராக, வழி நடத்துவீராக, நெருக்கங்கள் மாறட்டும், பொல்லாத சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கலக்கங்கள், வேதனைகள், பயம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். செங்கடலை 2ஆக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே, செங்கடலை 2ஆக பிளந்தவரே, யோர்தானில் வழியை திறந்தவரே, எரிகோவை தகர்த்திடும் வல்ல தேவனே, எரிகோவை தகர்த்திடும் வல்ல தேவனே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம், உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம். தடைகளை உடைத்திடும் வல்ல தேவனே, பாதைகளை செவ்வையாக்கும் நல்ல தேவனே, தடைகளை உடைத்திடும் வல்ல தேவனே, பாதைகளை செவ்வையாக்கும் நல்ல தேவனே, அந்தகார பொக்கிஷங்கள் தருபவரே, அந்தகார பொக்கிஷங்கள் தருபவரே, ஒளிவிடத்தின் புதையல்கள் எனக்கு தானே, ஒளிவிடத்தின் புதையல்கள் எனக்கு தானே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம், உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வல்ல தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும்
சத்தமிட்டு அழுதார்கள். ஆமேன். பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ரொம்ப வேதனை, மனக்லேசம், மனக்கலக்கம். ஏன் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, சமாதானமே இல்லையே ஏன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தாவீது மற்றும் மக்களுடைய குமாரர்கள் மற்றும் குமாரத்திகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அவர்களுடைய குமாரர்கள், குமாரத்திகள், மனைவிகள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுதுதான் தாவீதுக்கு ஒரு பயம் வந்தது, ஒரு கலக்கம் வந்தது, வேதனை வந்தது. அவர் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில கூட பிசாசு நம்முடைய குடும்பத்தை சிறை பிடிக்கும் பொழுது, பிள்ளைகளை சிறை பிடித்து கொண்டு போகும் பொழுது, அநேக நேரங்கள்ல நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல பிள்ளைகள் அவ்வளோ அன்பா இருப்பாங்க. போக 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 உலக சிநேகம், உலக ஆசா பாசங்கள், உலக ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வரும் பொழுது அவங்க பெற்றோரை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் பெற்றோரை விட்டுட்டே போய்விடுகிறார்கள். அநேகர் திருமணமானதுக்கு பிறகு பெற்றோரை கவனிக்கிறதே இல்லை, பெற்றோரை கண்டுக்கிறதே இல்லை. மனைவி மற்ற அவங்களுடைய குடும்பத்தினர் அப்படியே போய்விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாய் தகப்பன்மார் எப்படி இருப்பாங்க? சமாதானமாவா இருப்பாங்க? இல்லையே. எவ்வளோ வேதனை. இன்னொரு பக்கம் பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களுக்குள்ளே குடும்பத்தினர் சிக்கியிருக்கும் பொழுது, சிறைப்பிடிக்கப்படும் பொழுது எவ்வளோ வேதனை, எவ்வளோ கலக்கம். ஒரு குடிகார கணவனால அல்லது குடிகார மகனால எவ்வளோ போராட்டம் தெரியுமா? ஒரு குடும்பத்துல எவ்வளோ கலக்கம், எவ்வளோ வேதனை. அந்த குடும்பத்துல சமாதானமா இருக்கும்? இல்லையே, சமாதானமே இருக்காதே. இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல ஒருவேளை இப்படிப்பட்ட கலக்கத்தோடு வேதனையோடு எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டது, குடும்பத்தினர் எங்களை விட்டு வேகமாய் போய்விட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள அடிமையாயிருக்கிறாங்க என்று ஒருவேளை நீங்கள் நெருக்கப்பட்டு அழுகிறதுக்கு கூட இப்ப பலன் இல்லாம அழுது அழுது கண்ணீரே போயிற்று, வற்றி போயிற்று, அழக்கூட முடியலப்பா, நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகளின் அன்பை எனக்கு திரும்ப தாங்க, பிள்ளைகள் திரும்ப மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படட்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து வெளியே வரட்டும், தவறான பழக்க வழக்கத்துல இருந்து வெளியே வரட்டும் என்று வேதனையோடு நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்களா? அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? பிள்ளைகளுடைய இந்த சூழ்நிலையை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யார் குடும்பத்தில் எல்லாம் பிள்ளைகள் பெற்றோரை விட்டுவிட்டு, பெற்றோரை அனாதையாய் விட்டு போய்விட்டார்களோ அவர்கள் மறுபடியும் கொண்டு வாங்க, அவருடைய மனதுல பேசுங்க, மறுபடியும் பெற்றோரை அவர்கள் கண்டுபிடிக்கட்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும், பெற்றோரை கவனிக்கட்டும். தகப்பனே, ஆண்டவரே, அவருடைய அன்பு அவர்களுக்கு திரும்ப கிடைக்கட்டும் அப்பா. அதே போல அப்பா, தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத போதை மருந்துக்கு, ஆண்டவரை குடி ஆசைக்கு, ஆண்டவரை அடிமையா இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக ராஜா. தவறான பாவ பழக்க வழக்கங்கள், தவறான ரிலேஷன்ஷிப், இதுல ஆண்டவரை கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவீங்க தகப்பனே. இது நிமித்தம் வீட்டுக்குள்ளே எவ்வளவு வேதனை, சமாதானமே இல்லையே, பிள்ளைகளுடைய ரட்சிப்பு இல்லாததுனால வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லையே. இந்த குடும்பங்களை கர்த்தர் பார்த்து அற்புதம் செய்வீராக, பிள்ளைகளை விடுவிப்பீராக, குடும்பத்தினரை விடுவிப்பீராக, கணவர்களை விடுவிப்பீராக, பிள்ளைகளை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. பயம் கலக்கம் வெளியேறட்டும் ஐயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஜீவிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று
சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் மார்த்தாளை குறித்து பேசுகிறார். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த மார்த்தாளுக்கு சமாதானமே இல்லை. ஆண்டவரை முதலாவது தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தது இந்த மார்த்தாள் தான். ஆண்டவருக்காக தான் ஒருவேளை அவள் வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் பற்பல வேலைகளை செய்ததின் நிமித்தம் அவளுக்கு பலவிதமான கலக்கம், கவலை, வேதனை எல்லாம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பலவிதமான வேலைகளை நினைத்து, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை நினைத்து நம்ம ஒருவேளை கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய பாதத்துல உட்காராமல் வேலைகளே செய்து கொண்டிருந்தால் உண்மையிலே நம்முடைய சமாதானம் நம்ம விட்டு எடுபட்டு போய்விடும். ஒரு கலக்கமும் வேதனையும் வந்துவிடும். இந்த சூழ்நிலையில தான் மார்த்தாள் காணப்பட்டாள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் ஆண்டவருடைய பாதத்துல உட்காரல. ஆண்டவருடைய பாதத்துல உட்காராட்டாலே சமாதானம் எடுபட்டு போய்விடும். ஆண்டவருடைய வசனத்தை வாசித்தால்தான் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே, கவலைகள் கலக்கங்கள் வரும் பொழுது வேலைகளையே செய்து கொண்டிருக்காமல் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? தகப்பனே, யாரெல்லாம் பற்பல வேலைகளை செய்கிறதுனால குடும்ப காரியங்களின் நிமித்தம் கவலைப்பட்டு கலங்கி வேதனையோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவரே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்க, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க, உம்முடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டல்லவா? ஆண்டவரே, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும் சொன்னீங்களே, அதே போல தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகள் பாரங்களை உம்முடைய பாதத்திலே வைக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய வசனங்களை வாசிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுப்பீராக. பொருளாதார பிரச்சனைகள், வேலை காரியங்கள், ஆண்டவரை எதிர்காலத்தை குறித்த காரியங்கள், இப்படிப்பட்ட கலக்கங்கள் வரும் பொழுது உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கவும் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் வேத வசனங்களை வாசித்து தியானிக்கவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு காத்து கொள்ளுங்க. கலக்கம் வேதனை வேண்டாம் அப்பா, பயம் திகில் வேண்டாம் அப்பா, கவலை கலக்கம் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, சமாதானத்தால் நிரப்புங்க, நிம்மதியை தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. அன்றைக்கு சூசான் நகரம் கலங்கியதப்பா, அதே சூசான் நகரம் மகிழ்ந்து ஆர்ப்பரித்தது என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை, வேதனைகளை, பயங்களை மாற்றி சந்தோஷத்தாலும் நிம்மதியாலும் ஆண்டவரை ஆர்ப்பரிப்பினாலும் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நெருக்கத்திலே உம்மை அழைப்பே, நெருங்கி உதவி எனக்கு அளிப்பி. நெருக்கத்திலே உம்மை அழைப்பே, நெருங்கி உதவி எனக்கு அளிப்பி.
திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்கிடுவீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்கிடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திடங்க. கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திடங்க. கிளை நறுக்கி கிளை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி கிளை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவும் தேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவும் தேசமுகம் என்று கண்டிடுவேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயார் புது பலத்தார், புதிய கிருபை புது கவியார். புது எண்ணெயார் புது பலத்தார், புதிய கிருபை புது கவியார். நிரப்பி நிறம் நட
நடத்துகின்றீர். நூதன சாலையில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகின்றீர். நூதன சாலையில் பாதம் பணிந்தேன். என்னாலும் துதியேன். உம்மை அன்றி அதை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவேன். இயேசையா உந்தன் அன்பு